சில படத்துல எல்லாம் கிளைமேக்ஸ முன்னாடியே கொஞ்சோண்டு காட்டிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டிட்டு படத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. அது மாதிரிதான் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் எண்டிங்ல வரத முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா வித்தவுட் மேக்கப் எல்லாம் தான் வரப்போறேன். ஏன்னா இன்னைக்கு நான் செஞ்ச வேலைகளை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன பண்றது மக்களே, பொங்கல் முடிச்சிட்டங்காட்டி கண்டென்ட்டுக்கு பஞ்சமாயிடுச்சு. அதனால இன்னைக்கு டெய்லியுமே ஒரு விளாக் போடலாம் முடிவுக்கு வந்துட்டு அந்த வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரமோஷன் வீடியோ கூட எடுக்கிறது ஈஸி போல, இந்த கண்டென்ட் வீடியோ அங்கங்க ஸ்டாண்ட வச்சு எடுக்கிறதுக்குள்ள அப்பப்பா முதுகு வலி மூட்டு வலி எல்லாமே ஒரு சேர வந்துருச்சு. எப்படிதான் இந்த டெய்லி வந்து விளாக் போடுறவங்க எல்லாம் போடுறாங்கன்னே தெரியல. ஒரு நாள் எடுக்கிறதுக்குள்ளேயே வீட்டு வேலை கூட ஈஸியா செஞ்சிடலாம் போல, அது வீடியோவா எடுத்து ஷூட் பண்றது இருக்க கஷ்டம். ஐயோ சொல்லி மாலாது. நீங்களே ஒரு விளாக் சேனல் ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும். துவாரகேச ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுமே ரொட்டீனா நான் செய்யற வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தேன். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சாலும் டீப் கிளீன் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் ஒரு பண்ண திருப்தியே இல்ல. பொங்கலுக்கு வந்து வீட்டை கிளீன் பண்ணதான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து கிளீன் பண்ற வேலையே வந்து அந்த பொங்கல் டைம்ல என்னால பண்ண முடியல. இன்னும் ஒரு 10 days நான் வீட்டுல வந்து வெட்டியா தான் இருக்க போறேன். அதனால வீட்டுல வந்து கிளீனிங் பண்ற ஒர்க் அதை வீடியோவா எடுத்து போடதான் போறேன். அதை நீங்க பார்த்துதான் ஆகணும். ஏன்னா இது என்னோட அன்பு கட்டளை. நியூ இயர்ல இருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தா பண்ண முடியல. ஜனவரி மாசம் போனா என்ன, பிப்ரவரியில இருந்து கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது பண்ணுவேனா என்னன்னு தெரியல. கண்டினியூ பண்ணா கண்டிப்பா வந்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியில கிளம்பிட்ட வரட்டா.